ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி நம்ம சேனல் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த ஜான்ட்ரே டிராக்டரில் ஒரு சின்ன பிரச்சனை, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிரச்சனைனா அது பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, ஒரு தேய்மானத்தால் வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ போகிற முன்னாடி நம்ம சேனலுக்கு ஏன்னா புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக. இதே நம்ம டிராக்டர் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தால் கொஞ்சம் எப்படி ரெடி பண்ணுறது, ரொம்ப செலவாகுமா இல்லை செலவாகாதா அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கியர் ராடு பார்த்தீங்கன்னா இதோட ஷேக்கினஸ் பாருங்கள், சும்மாவே ஷேக்காது. இந்த அளவுக்கு இந்த ஷேக் இருக்காது. இத்தனை நாள் புதுசாக ஷேக் இருக்குது. இது மெக்கானிக் கிட்ட எடுத்து ஒரு பின் ஒன்று போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை இன்றைக்கி நான் மாற்ற போகிறோம், அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதே இந்த பாருங்கள், இந்த ராடு எப்படி இருக்குன்னு, சும்மா ஷேக்கே இல்லை. கரெக்டாக கியர் போட்டால் கியரு நூட்டில், அவ்வளோதான், ஷேக்கே இல்லை. இதே இந்த ராடில் பார்க்கும்போது பார்த்தாலே தெரியும். பாருங்கள், இப்போ நியூட்ரல் தான் இருக்குது. கியர் போட்டால் பாருங்கள், இப்போது கியர் அன்கியர் பண்ண இப்போ கியரில் இருக்குது. இதே நம்ம கியர் நியூட்ரல் பண்ணும்போது பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த கியர் ராடு ஆடுதுன்னு. இது என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, உள்ளே ஏதோ வச்சு பின்னு இருக்கான். அந்த பின்னு எப்படி போகிறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரப்பரை கழட்டிட்டு அது மாற்ற போகிறோம். கண்டிப்பாக மாற்ற போகிறோம். வீடியோ லாஸ்ட்டில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் ஏதோ ஒரு பின்னு இருக்கான். அந்த பின்னு ஒன்று தேய்மானத்தால் உடஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பெரிய பிரச்சனைலாம் இல்லை, நம்ம கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே நம்மளுக்கு இது ஃபஸ்ட் டைம்ன்றனால நம்ம அவ்வளோ சீக்கிரம் இதை கழட்டும் போது ஏதாச்சும் ஒரு நம்ம ஃபஸ்ட் டைம்னா எதை ஒன்றும் மாற்றும் போது நம்மளுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். இதே அடுத்த டைம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ஸாக கழட்டலாம். இதே இது ஃபஸ்ட்டாக வந்துக்கிற பிரச்சனை இது. அதனால் இது நம்ம அவ்வளோ சீக்கிரம் சால்வ் பண்ண முடியாதுன்னு இல்லை, நம்மளுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கிடைக்காது. இது இப்படி வருமா அப்படி வருமா, இது கழட்டும்போது ஏதாச்சும் உள்ளே விழுந்துருமா அப்படின்னு ஒரு பதட்டம் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல்னா ஒரு இதே இது மெக்கானிக் வந்து இதை மாற்ற போகிறாங்க. பாருங்கள், இந்த ஷேக்கு தான் சும்மாவே ஷேக்காது இந்த அளவுக்கு. இப்போ நியூட்ரல் தான் இருக்குது. நியூட்ரல்னால் இப்படி தான் மட்டும் ஆடும், ரைட் லெஃப்ட் மட்டும்தான் ஆடும். இதே இது மொத்தம் அப்படியே ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு சர்க்கிள் அடிக்குது. பார்த்தாலே தெரியும் பாருங்கள், சர்க்கிளாக ஒரு ஆகுது அப்படியே. அது ஏதோ ஒரு பின்னு கட் ஆகிருக்குன்னா இந்த ரப்பரை கழட்டிட்டு இந்த உள்ள ஒரு ஓரிங் இருக்குது, அந்த நோஸ் பிளேயரில் எடுக்கிறது, அதை எடுத்துகிட்டு இந்த ராடு தனியாக எடுத்து அது ஒரு பின்னு போட்டுறது தான். பார்க்கலாம், வீடியோ லாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக மாற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ரப்பரை கழட்டிடணும். பாருங்கள், கீழே அதோட கவர் க்ளோஸ் பண்ணுறதுக்காக கீழே ஒரு ஸ்ப்ரிங் மாதிரியும் மேலே ஒரு ப்ரெஷரோட காட்டுற மாதிரி அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா மேலே வந்துடும். அது மேலே வந்துட்டு அந்த ரப்பரை மேலே தூக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது உள்ளே வந்துடும். பாருங்கள், உள்ளே அந்த நோஸ் பிளேயர் வச்சு எடுக்கிறது தான், அவ்வளோதான். ஷேக் பாருங்கள் எந்த அளவுக்கு ஷேக் ஆகுதுன்னு. இந்த அளவுக்கு ஷேக் இருந்தால் கீர் போடும்போது ரொம்ப அந்த சவுண்டு வருது. ஏன்னா கரெக்டாக ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் கியர் கரெக்டாக விழும். இதே இந்த கியர் ராடு ப்ராப்பராக இல்லை, அதனால் அந்த ஷேக்கு ஃபுல்லாக கீர் விழுறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பாருங்கள், அதை எப்படி மாற்றுறதுன்னு. நோஸ் பிளேயர் வேணும் கண்டிப்பாக. இது குறுக்கணும், ஸ்மால் பண்ணுறது. இதே 2 டைப் இருக்குது நோஸ் பிளேயரில். சின்னது பண்ணுறது வேணும். பாருங்கள், சின்னது பண்ணி அந்த உள்ளே அந்த ஓரிங் மாதிரி இருக்குல்ல, அதை எடுத்துட்டு பாருங்கள், இருங்க எடுத்துடலாம். அந்த ஓரிங் எடுத்துகிட்டா அது கீழே ஒரு சின்ன வாசர் இருக்குது. இன்னொன்றும் எதுவும் உள்ளே விழுற மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் அப்படியே மேலே அசால்ட்டாக ராடை எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அந்த ஓரிங் எடுத்துகிட்டு அது உள்ளே இன்னொரு சின்ன வாசர் இருக்கும். இது வெளியே வந்துடும், ஆனால் அது அவ்வளோ சீக்கிரம் வெளியே வராது. ஆட்டினீங்கன்னா அந்த உள்ளே ஒரு சின்ன வாசர் இருக்கும் பாருங்கள், அது வந்துடும். அப்புறம் நீங்கள் அந்த ராடை பிடிச்சி நீங்கள் மேலே கிழித்தாலே வந்துடும். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிக்கும் போதே நீங்கள் நியூட்ரல் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு நியூட்ரல் பண்ணிட்டு எடுக்கும்போது தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் கியர் போட்டிங்கன்னா கியர் நீங்கள் எடுக்கும்போது கியர் விழுந்தாலும் நிறைய வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி ஆட்டி எடுக்கும்போது கியர் விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் போடும்போது பாருங்கள், போடும்போது எப்படி போடுறாங்கன்னு. நீங்கள் கொஞ்சம் ஒரு 4-5 டைம் ஆட்டி எடுத்தீங்கன்னா வந்துடும். அது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பால் மாதிரி தான் அது உள்ளே போய் கப்புன்னு உக்காந்துருக்கும். அதை எடுத்துகிட்டு அது அவ்வளோதான். அந்த பின்னு மாட்டுற மட்டும்தான் வேலை. பாருங்கள், அந்த பின்னு அந்த எந்த அளவுக்கு ஷேக் ஆகுதுன்னு பாருங்கள். அந்த ஷேக்கு தான் நம்மளுக்கு மேலே அது ஆர்டர் ஷேக் ஆகுறது. அதே இந்த பின்னு தான் உடஞ்சிட்டு இருக்கிறது பாருங்கள். அதில் அந்த காற்றில் இருக்குதுல்ல,
இந்த கியர் ராடில் இருக்குல்ல அந்த பின்னு தான் இது புதுசு வாங்கி வந்துக்கிறது. அது ஒரு ப்ரைஸு 10 ரூபா தான். இதுலேயும் இந்த பின்னு போகிறதுலேயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போடணும். அதுலேயும் ஒரு இது இருக்குது. ஃபஸ்ட்டு நாங்கள் இதை கழட்டிக்கலாம் வாங்க. இதை கழட்டும் போது என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இப்படி லைட்டாக தட்டி என்ன பண்ணணும்னா, நீங்கள் லைட்டாக அதை ஷேக் பண்ணணும் அந்த பாலை. நீங்கள் பாலை ஷேக் பண்ணும்போது கொஞ்சம் ஏதாச்சும் அந்த பக்கம் இந்த பக்கம் இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் அது வராது பாருங்கள். அந்த மாதிரி லைட்டாக ஷேக் பண்ணி ஆடினீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டைம் நேராகிடும். இது அப்படி அது கட் ஆகிட்டுக்கிறதுனால ஆடுறதுனா எப்படின்னா அந்த கேப்பை விட்டு நகர்ந்துட்டுக்கும், பக்கமாக்கும் பாருங்கள். இப்போ நேராகிடுச்சு, போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இப்போ உடனே அந்த இது வச்சு தட்டுங்க புதுசு. நீங்கள் ஏதாச்சும் உள்ளே பெரிய ஆணி ஏதாவது சைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஹோல்ஸ் பெருசாகிடும். அப்புறம் திருப்பணும் ஷேக் வர்றதுக்கும் வாய்ப்பு வந்துடும். நீங்கள் அந்த ஆணியை வச்சு திருப்பணும் அந்த இதை வச்சு ஹோல்ஸ் அடிக்கணும். நீங்கள் அந்த இதை வச்சு ஹோல்ஸ் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அதுவும் இதில் பாருங்கள், இதில் ஒரு சிம்பிள் இருக்குது பாருங்கள். இந்த சிம்பிள் பக்கம் அடிக்கணும். நம்ம இந்த சிம்பிள் பக்கம் போட்டோம்னா உள்ளே போகாது. ஏன்னா இது ஒரு ப்ரெஷரில் போகும், விரியும். இப்போ உள்ளே போகும்போது கொஞ்சம் குறுங்கி தான் போகும். பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். குறுங்கி போகும்போது என்னென்னா ஒரு ப்ரெஷரோடு உள்ள கப்புன்னு ஆடாமல், இதே நம்மளுக்கு அப்படியே ஸ்லோவாக போச்சுன்னா திருப்பணும் உடையறக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் அப்படியே ஒரு நூல் கூட ஷேக் ஆகாத மாதிரி இருக்கும் இந்த மாதிரி காட்டர்ஸ் எல்லாம். அதனால தான் அது ஒரு உடஞ்ச மாதிரி இருக்கும் பார்க்கவே. எப்படின்னா ஒரு ரெண்டாக பொழந்து இருக்கிற மாதிரி. அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு இதாகிடும். பாருங்கள் எப்படி கழட்டிட்டு போடுறாங்கன்னு. நீங்கள் ஒவ்வொரு டைமும் அடிக்கும்போதும் லைட்டாக ஷேக் பண்ணிக்கோங்க. ஷேக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஹோல்ஸ்க்கு நேராக உக்காந்துக்கும். அப்புறம் நீங்கள் ஒரே சரி அடிச்சுனே இருந்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அது போகிறக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா எப்படின்னா ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். ஏன்னா அது 3 துண்டாக உடஞ்சிருக்கு. கியர் ராடில் ஒன்று இருக்குது, அப்புறம் இந்த பால்ஸில் அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று இருக்குது. 3 பீஸாக ஓடிம்போது நம்மளுக்கு 3 பீஸும் நேர் வராது அவ்வளோ சீக்கிரம். நீங்கள் லைட்டாக தட்டி பண்ணிங்கன்னா நேர் வந்துடும். பாருங்கள் ஒரு சின்ன பீஸ் விழுந்துருச்சு பாருங்கள். அது ஒரு துண்டு விழுந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு துண்டு விழுந்துட்டாலே போதும். நம்ம அடுத்தது புது காட்டுற அடிச்சோம்னா மீதி சின்ன துண்டுகாலே வெளியே வந்துடும். பாருங்கள் கழட்டுறாங்க எப்படி கழட்டுறாங்கன்னு. நீங்கள் இப்போ ஒரு துண்டு வெளியே வந்துட்டதும் இப்போ புதுசு வச்சு நீங்கள் அடிக்கும்போது என்ன ஆகும்னா அப்படியே அழகாக அது உள்ளே போயிடும். அதுவும் அந்த வாட்டமாக்குற இடத்துல வச்சு அடிக்கணும். இந்த இதில் அவ்வளோ சீக்கிரம் உள்ளே இது போகாது. நீங்கள் லைட்டாக ஒரு கொஞ்சம் தட்டினீங்கன்னா போயிடும். பாருங்கள் இப்போ நீங்கள் அதை அடிக்கும்போது உள்ளே இருக்கிற சின்ன துண்டாலாம் அப்படியே வெளியே வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி அடிக்கும்போது கொஞ்சம் ஷேக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கேப்பு மூணு ஹோல்ஸ் இருக்குல்ல, அதனால் அவ்வளோ சீக்கிரம் நேராக வராது. நீங்கள் லைட்டாக ஷேக் பண்ணி அடிச்சிங்கன்னா ஏதாச்சும் ஒரு டைம் அப்படியே போயிடும். பாருங்கள் இன்னொரு பீஸும் வந்துருச்சு. அப்படியே அடிக்க போயிடும் வெளியே. சின்ன துண்டுகாலே வெளியே வந்துடும். இந்த புது காற்று போய் நல்லா கப்புன்னு உக்காந்துரும். வீடியோ லாஸ்ட்லேயே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். இதுக்கு மேல் ஃபிட் பண்ண போகிறாங்க, அதை மாட்டிட்டு அவ்வளோதான். அப்புறம் நீங்கள் மாட்டும்போதும் ஒரு இது இருக்குது பாருங்கள். மாட்டும்போது நீங்கள் நியூட்ரலில் பண்ணிக்கிற மாதிரி பண்ணி மாட்டணும் பாருங்கள். இது அவ்வளோதான் முடிஞ்சது. இது மாட்டும்போது எப்படி மாட்டுறாங்கன்னு பாருங்கள். இதுவும் நீங்கள் காற்று வைக்கும்போது லாஸ்ட்டில் 2 பக்கமும் சரிசமமாக வைக்கணும். மேக்ஸிமம் 1/2 இன்ச் வரைக்கும் நிற்கும் 2 பக்கமும். அந்த பக்கம் 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் 1/2 இன்ச்சு. அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான் முடிஞ்சு ஃபிட் பண்ணி. அவ்வளோதான் இதோடைய வேலை. இதுக்கு இப்போ சுத்தமாக ஷேக்கே ஆகாது. ஒரு நூல் கூட ஷேக் ஆகாது. பாருங்கள் எந்த அளவுக்கு இது சின்ன வேலை தான். ஏன்னா நம்மளுக்கு சின்ன வேலை தான். பாருங்கள் பழைய பீஸு அவ்வளோ பெருசு எந்த அளவுக்கு உடஞ்சிருக்குன்னு பாருங்கள். சரி வாங்க ஃபிட் பண்ணிடலாம். பாருங்கள் நீங்கள் மாட்டும்போது நியூட்ரலில் பண்ணிக்கணும். நீங்கள் கழட்டும்போது ஏதாச்சும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கியர் உள்ள. பாருங்கள் இந்த ஒரு பாக்ஸ் டைப் மாதிரி உள்ளே பார்த்து மாட்டுங்க, இல்லை காட்டிக்கு மாட்டுறக்கே ஆகாது. நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஏதாச்சும் மேலேருந்து ஒரு பொருளால் வச்சு தள்ளிங்கனாலே நியூட்ரல் ஆகிடும். கரெக்டாக ஒரு பாக்ஸ் டைப் இருக்கணும். சரி வாங்க மாட்டிக்கலாம். அவ்வளோதான். இப்போ அப்படியே கியர் ராடு வச்சு அமுத்தி மேலே அந்த ஓரிங் போடுறது தான். இது என்னாச்சுன்னா லைட்டாக இந்த மேலே வச்சு தட்டும்போது லைட்டாக காயம் ஆயிடுச்சு. அந்த காயத்தை நம்ம இது பண்ணால் தான், லைட்டாக கொஞ்சம் மட்டம் பண்ணால் தான் அது நம்மளுக்கு உள்ளே போய் காடியில் கரெக்டாக உக்காரும். அவ்வளோதான் முடிஞ்சது. அவ்வளோதான். அந்த ஓரிங் போட்டால் அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது. பாருங்கள் இந்த இப்போ. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.
கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே நம்ம டிராக்டர் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.